ஸோ ஹலோ. நம்ம இந்த ஷார்ட்டில் டோ நாட் மைண்ட் திஸ். என் ஹேர் இன்னைக்கு என் கூட ஒத்துழைக்கிற மாதிரி தெரில. ரொம்ப பஃபியாகவும் ரொம்ப சுருட்டையாகவும் இருந்ததுனால நான் அதை ஒட்டுமொத்தமாக மறைக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். ஸோ டோ நாட் மைண்ட் திஸ், அவ்வளோதான். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஷார்ட்டில் ஒரு சிம்பிளான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரம்ப் அடுத்த கண்ட்ரிக்கு டேக்ஸ் போடுறாரு. ட்ரம்ப் அவர் அடுத்த கண்ட்ரியை ஆக்கிரமிக்க போகிறாரு அப்படின்னு எல்லோரும் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அவர் கண்ட்ரிஸை ஆக்கிரமித்து அதுலேருந்து பொருளாதார பலன் அடையணும்னு பார்க்குறாரு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அவர் இப்போ பிரதானமாக டார்கெட் பண்ணுற ஒரு கண்ட்ரி அப்படின்னா கிரீன்லேண்ட். அது ஒரு கண்ட்ரி கூட இல்லை, டென்மார்க் உடைய ஒரு பகுதி. அந்த லேண்ட் மாஸ் ஃபுல்லாக ஐஸ் கவர்டாக இருக்கும். ஸோ பனி கவர்டாக இருக்கிற அந்த ஏரியாவில் ஒரு போட் போகணும் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கு ஒரு போட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது சுற்றி கிராஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். இப்போ ரொம்ப வெப்பமயம் ஆகிறதுனால நேராக அந்த பனி இதாவது பார்த்திங்க மெல்ட் ஆகிற ஏரியாவாக இருக்குது பார்த்திங்களா, அது மூலம் நேராக போக முடியுது. ஸோ அந்த இடத்துல டென்மார்க் அமெரிக்கன் ஷிப்ஸுக்கு டோல் விதிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா அதுலேருந்து அவங்க பெருசாக பலன் அடைவாங்க. ப்ளஸ் அங்கே நிறையா ஏஐக்கு தேவையான நிறைய மினரல்ஸ், தாதுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஐ எப்படி செயல்படணும் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அது பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் தேவை. ஸோ அதுக்காக வேண்டி நிறையா மினரல்ஸ் தேவை. அதுவும் கிரீன்லேண்டில் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க.